ஸ்டேட்ன்றது சேவை செய்ய வேண்டியது, வியாபாரம் பார்க்கறது இல்லை. புரியுதுங்களா? பெருமையா சொல்றீங்களே நாங்க நலம் காக்கும் ஸ்டாலின்னா நலன் காக்கணும். அது மட்டும் இல்ல சார், குறிப்பா அவங்க இதயத்துக்கு தான் சார் விளம்பரமே கொடுக்குறாங்க. அரசு சேவை துறைமா, லாப நட்ட பார்க்க கூடாது. விளம்பரம் கேட்டேன், இதயம் ஒரு மாதிரி இருக்குமா, நான் போய் அரசு மருத்துவமனையில் பார்த்துட்டு வரேன்னு தான் அவங்க விளம்பரம் கொடுக்குறாங்க. தெரியுதா? இன்னொன்று நீங்கள் கேட்குறீங்க சார் இது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஏரியான்னு கேட்குறீங்க, ரைட்டு. கார்டியாலஜிஸ்ட் அவைலபிளாக இல்லைன்னா நான் ஒத்துக்கிறேன், எடுங்க எடுங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியிலையும் கார்டியாலஜி படிப்பு இருக்கா, போஸ்ட் கிராஜுவேஷனில் கார்டியாலஜி இருக்கா, ரெக்ரூட் பண்ணுங்க. யார் உங்களை ரெக்ரூட் பண்ண வேணாம்னு சொன்னது? ஏன்பா அவைலபிளாக இருக்கிற ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு அவைலபிளாக இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸை தூக்கி இப்போ பிரைமரி ஹெல்த் சென்டரில் போயிட்டு ஓபி பாருன்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் காலியாக போட்டு வச்சிருக்கேன். எந்த அளவுக்கு ஒரு முட்டாள் அரசாங்கமாக இது இருக்கும்? ஃபாரன்சிக் வந்து படிப்பே வேற சார். அவங்க எப்படி சார் சளிக்கு மருந்து கொடுப்பாங்க? ஜெனரல் மெடிசன் முடிச்சிட்டு தானே வராங்க, எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு தானே அதை படிக்கிறேன். நீங்கள் பண்ணுறது அநியாயமா இருக்குது. இல்லை தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இது ஸ்பெஷாலிட்டி, அதுக்காக எம்பிபிஎஸ் படித்தவன் பார்க்கக்கூடிய வைத்தியத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது. அவங்க திறமையை வீணடிக்கிறீங்கன்னு சொல்கிறேன் நான். அந்த ஜுரம் சளிக்கு வந்து ஒரு எம்பிபிஎஸ் வைத்தியம் பார்க்க முடியுமல்லவா? ஸ்பெஷலைஸ்டு ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டை கொண்டு போய் ஏன் அவரோட ஏரியா விட்டுட்டு இங்கே பண்ணுறீங்கன்றதான் நான் எழுப்பக்கூடிய கேள்வி.